ஹலோ எவ்ரிமேன், என் பேச்சு சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களுக்கு நான் தானியங்கள் நிறைந்த சத்து நிறைந்த பவுட்ரு செய்து காட்ட போகிறேன். இதை செய்யறது ரொம்ப ஈஸிங்க. உடம்புக்கு அவ்வளவும் சத்தானது இது. நீங்கள் இந்த பவுட்ரை தோசைக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் இட்லிக்கு சேர்த்துக்கலாம், அப்புறம் களி கலரலாம், களியில் சேர்த்துக்கலாம், கஞ்சி கூட காய்ச்சி சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ பலமானது, சத்தானது. என் பேத்திக்கு நான் இதெல்லாம் செய்து கொடுத்துருக்குறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி, பூங்கார் அரிசி, கருங்குருவை அரிசி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், குள்ளக்கார் அரிசி, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் போட்டு தான் நம்ம இந்த பவுடர் ரெடி பண்ண போறோம். இதை எப்படி செய்யணும்னா, ஒன்று ஒன்றையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இது உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ சமமான பங்கில் போடணும். உங்களுக்கு நிறைய போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கம்மியாக போடணுன்னாலும் அதே சமமாக போட்டுங்க. எல்லாமே சமமாக, உளுந்துலேருந்து அரிசியிலேருந்து எல்லாமே சமமாக போடணும். சுக்கு ஏலக்காயெல்லாம் அதே அளவில் போட்டுறாதீங்க. அது கொஞ்சமாக தான், ஒரு பீஸ், ஒரு துண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வாசனைக்கும், அது நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு தான் சுக்கு போடுறோம். முதல்ல வறுக்க போகிறது கருப்பு உளுந்து 200 கிராம் தான். அதே மாதிரி எல்லாமே 200 கிராம் எடுத்து வறுக்க போகிறேன். கருப்பு உளுந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. 60 வயசுல வர வேண்டிய வலி எல்லாம் 30 வயசுலயே வந்துருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இதை யூஸ் இதுக்கு பண்ணுவாங்க. எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, வெறுமனே வறுக்கணும். வறுத்த உடனே அது எப்படி வறுந்ததுன்னு சொல்கிறதுக்கு, அது ஒரு மாதிரி வாசனை வரும், தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், அப்போ நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே வறுக்கணும். இப்போ சூடாக இருக்குது, நான் இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்க போகிறேன். இப்போ கருப்பு கவுனி அரிசியை வறுக்க போகிறேன். கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு எதுக்கு ரொம்ப பேர் போனதுன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுருப்பாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க அதுல எவ்வளவு சத்து இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இது மிதமான சூட்டில் கொஞ்ச நேரம் வறுத்தாவே போதும். உளுந்து மாதிரிலாம் ரொம்ப வறுக்க வேணாம். இது லேசாக வறுத்தாவே, சும்மா லேசாக சூடு வந்தாவே எடுத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூங்கார அரிசி வறுக்க போகிறோம். பூங்கார் அரிசியோட மகத்துவம் என்னன்னா, பெண்களுக்காகவே இருக்கிற ஒரு அரிசி அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு பேரு. பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்துமே இந்த அரிசி மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது சூடாயிடுச்சு. இப்போ கருங்குருவி அரிசி வறுக்க போகிறோம். கருங்குருவி அரிசியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப இளமையா நம்மள வச்சிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு மகத்துவம் அந்த அரிசியில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது என்ன, தவாவில் எப்படி வறுத்தா மேலே வந்துடுது, நான் என்ன பண்ணுறேன்? கடாயின்னா பரவாயில்ல, நீ இப்படி கலக்கும்போது நீ கூட கலரி பாரு. நான் ஒழுங்கால கலப்பேன். நீ கலரு, நான் கண்டு தெரியாதுவோ. பாட்டி இந்த மாதிரி உருண்டே சமைச்சா அது நல்லா வருமா? சிரிச்சிக்கினே எப்படி சமைக்கிறது? சரி சரி, பல்ல கட்டு. நம்ம வறுக்கிற எல்லா அரிசியுமே நல்லா கூல் டவுன் பண்ணி ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. ஏன்டி எல்லாத்துக்கும் தனித்தனிவா சொல்லணும்? இப்போ நம்ம மாப்பிள்ளை சம்பா வறுக்க போறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி பேருக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அரிசின்னு சொல்லுவாங்க. பட் பொண்ணுங்களுமே சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம், தப்பு இல்ல. மாப்பிள்ளை சம்பா பேரை பாரு, அப்புறம் பொண்ணு சம்பா வராதா? மாப்பிள்ளை வந்தா பொண்ணு வரணும்ல. மாப்பிள்ளை வந்துக்கிறாரு இப்போ, அப்புறம் பொண்ணு சம்பான்னு வரணும்ல. நம்மளா எதனா ஒரு பேரை ஆட் பண்ணிக்கணும். என்ன பண்ணிட்டு சூடாயிடுச்சு, இப்போ கால் வலிக்குதுமா எனக்கு. இப்போ நம்ம காட்டு யானை அரிசி வறுக்க போறோம். காட்டு யானம் அரிசி வந்து சுகரை கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய அந்த தன்மை நிறைந்த ஒரு அரிசி இது. நம்ம
வறுக்க போகிற அரிசி கடைசி அரிசி குள்ளக்கார அரிசி. குள்ளக்கார அரிசி வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க எல்லா கொழுப்பையுமே கரைக்கக்கூடிய ஒரு அரிசி. பாட்டி எல்லா அரிசியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிற இதான் இந்த அரிசின்னு? அது கடையில் லேபிள் ஒட்டுவாங்கல்ல, அதை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறது. இந்த அரிசி அந்த அரிசின்னு நம்மளும் வாங்கி வாங்கி பண்ணி பழக்கம் இருக்குது இல்லை, அதனால் இந்த அரிசி அந்த அரிசின்னு தெரியுது. எவ்வளோ மாதிரியா இருந்தாலும் நம்ம வாங்கி கவரில் வருது இல்லை லேபிள், அதை பார்த்து இந்த அரிசின்னு தெரியுது. இப்போ கடைசியாக சுக்கு ஏலக்காய் வறுத்து போட போகிறேன். சுக்கு ஏலக்காய் ஆட் பண்றது எதுக்குன்னா நல்ல டைஜஷன் ஆகணுங்கிறதுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான். இதை நாங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா நல்லா மையாக அரைக்க சொல்லுங்கள். அரைச்சிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய்.